Threads account எப்படி வந்து பர்மனெண்டா delete பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி delete பண்றது அப்படின்றதுக்கான process பத்தி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. Threads app வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு கீழ வந்து உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இதுல மேல வந்து 2 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அக்கௌண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுமே டீஆக்டிவா டெலிட் ப்ரொஃபைல்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு டெலிட் ப்ரொஃபைல் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. இந்த த்ரெட்ஸ் அக்கௌண்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் இந்த த்ரெட்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எந்த இன்ஸ்டாகிராம் மூலியமாக இந்த த்ரெட்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்களோ அதோட பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து என்ட்ரு பண்ணணும். அந்த இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டை பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு delete threads account அப்படின்ற அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து delete வந்து ஆகிடும். delete ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து லாக் அவுட் ஆகிடும். லாக் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். இப்போ உங்கள் ஃபோனில் என்னென்ன இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோ ஆகும். டெலீட் ஆன அந்த அக்கௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்கள் வேறு அக்கௌண்ட் இதில் வந்து லாகின் பண்ண வச்சிங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கீழே நீங்கள் வேறு இன்ஸ்டா ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ண வச்சிங்கன்னா யூஸ் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி த்ரெட்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ நீங்கள் டெலிட் பண்ண அந்த அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணக்கூடாது. 30 days வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணக்கூடாது. அப்படி லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி வந்து ரீஆக்டிவ் வந்து ஆகிடும். இந்த டெலிட்டிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 days பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெலிட் பண்ண அந்த த்ரெட்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணக்கூடாது. அதை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த அக்கௌண்ட் வந்து டெலிட் ஆகிடும். அதில் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய போஸ்ட்டாக இருக்கட்டும், ஃபாலோவர்ஸ், லைக்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டெலிட் ஆகிடும். திருப்பி நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நியூ த்ரெட்ஸ் அக்கௌண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆகும். அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ மூலியமாக த்ரெட்ஸ் அக்கௌண்ட்டை எப்படி வந்து பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் மெயினான விஷயம், இந்த மாதிரி நீங்கள் வந்து டெலிட் பண்ணுறப்ப உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் வந்து ஆகாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம த்ரெட்ஸ் அக்கௌண்ட் டெலிட் பண்ணுறதுனால இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு எதுவும் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நீங்கள் வந்து பயப்பட தேவை கிடையாது. த்ரெட்ஸ் அக்கௌண்ட் டெலிட் பண்ணீங்கன்னா த்ரெட்ஸ் அக்கௌண்ட் மட்டும் தான் டெலிட் ஆகும். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.